அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து சுன்னத்தான குளிப்புகள். இந்த சுன்னத்தான குளிப்புகளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆறு விஷயம் இருக்குது. இந்த 6 விஷயம் நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதிகமான நன்மை கிடைக்கும். ஆனால் பண்ணலை அப்படின்னா தண்டனை கிடைக்காது. ஸோ இந்த 6 விஷயம் என்ன அப்படின்றா அதிகமான நன்மை நம்ம சம்பாதிக்கிறதுக்காண்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்காக குளிக்கிறது. வயதுக்கு வந்த அனைவரும் வெள்ளிக்கிழமை என்று குளிப்பது கடமையாகும். பல் துவக்குவதும் முடிந்தவரை நறுமணம் பூசுவதும் அவ்வாறே. ஆதாரம் புகாரி, முஸ்லிம். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களில் எவராவது ஜும்மா தொழுகைக்காக வந்தால் அவர் குளிக்கட்டும். ஆதாரம் புகாரி, முஸ்லிம், அபுதாபுத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா. ஓகே, ஸோ அப்போ ஜும்மானி குளிக்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இரண்டாவது விஷயம், பெருநாள் அன்னைக்கு குளிக்கிறது. 2 பெருநாளுக்குமே நம்ம குளிக்கணும். ஸோ ஆனால் இதுக்கு சஹீஹான ஹதீஸ் எதுவும் இல்லை. எல்லா ஹதீஸுமே கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்குது. ஆனால் அந்த பெருநாள் அன்னைக்கு குளிக்கிறது சுன்னத்து அப்படின்றது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, மரணித்தவரை குளிப்பாட்டியவரின் குளிப்பு. நம்ம மறைஞ்சவங்களை நம்ம குளிப்பாட்டினோம் அப்படின்னா நம்ம குளிக்கணும். ஸோ அதுதான் மூணாவது விஷயம். மரணித்தவரை குளிப்பாட்டியவர் குளிக்க வேண்டும், அது சுன்னத்தாகும் என்று அதிகமான அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவராவது மரணித்தவரை குளிப்பாட்டினால் அவர் குளிக்கட்டும், மரணித்தவரை சுமந்து செல்பவர் ஒழு செய்யட்டும். ஆதாரம் அஹ்மத், திர்மிதி, நசாயி. ஆனால் இதுக்கு பலதரப்பட்ட இது இருக்குது. அறிவிப்பாளர் நிறைய விஷயம் இருக்குது. இது ஹசன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த ஹதீஸை கூட. அதனால் இதுதான் மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மூணாவது விஷயத்தில் இந்த மரணித்தவரை குளிப்பாட்டுற விஷயத்துலேயே இன்னொன்று இருக்குது. என்னென்னா, ஒரு ஹதீஸ், தமது கணவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணமடைந்த போது அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவரின் உடலை குளிப்பாட்டினார்கள். பின்னர் வெளியே வந்து அங்கே கூடியிருந்த முஹாஜிர்களிடம் இவ்வாறு கேட்டார்கள், குளிர் இன்று கடுமையாக உள்ளது, நானும் நோன்பு வைத்துள்ளேன், நான் குளிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு தேவையில்லை என்று கூறினார். ஆதாரம் மாலிக். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மரணிச்சவங்களை குளிப்பாட்டணும் அப்படின்னா நம்ம குளிக்கணும். அந்த இதை சுமந்து செல்கிறவங்க ஒழு செய்யணும். இப்போது நம்ம ரொம்ப அவங்க ஏன் குளிக்கலை அப்படின்னா அது கடுமையான குளிராகவும் அவங்க நோன்பும் வச்சுருக்காங்க, அதனால் அவங்க குளிக்கலை. ஓகே, இதுதான் அந்த ஹதீஸை நம்ம பார்க்குறது. அடுத்து நாலாவது விஷயம், இஹ்ராம் ஆடை அணியும் முன் குளிப்பு. ஹஜ்ஜுக்காகவோ உம்ராக்காகவோ இஹ்ராம் கட்ட நாடுபவர் குளிப்பது சுன்னத்தாகும் என்பது அதிகமான அறிஞர்களின் கருத்தாகும். சையத் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸே இதற்கு ஆதாரமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராமுக்காக சாதாரண ஆடை களைந்த பின் குளித்தார்கள். இதற்கு ஆதாரம் தாரகுத்னி, பைஹக்கி, திர்மிதி. அடுத்து ஐந்தாவது விஷயம், மக்காவில் நுழைவதற்கான குளிப்பு. மக்காவில் நுழைவு நாடுபவர் குளிப்பது சுன்னத்தாகும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு வந்தால் தீதுவா என்ற இடத்தில் தங்கி காலையில் குளித்த பின்பு பகல் பொழுதில் தான் மக்காவில் நுழைவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்வாறே செய்வார்கள் என்று இப்னு உமர் கூறினார்கள். இதற்கு ஆதாரம் புகாரி, முஸ்லிம். அடுத்த 6வது விஷயம் பார்த்திங்கன்னா, அரஃபாவில் தங்குவதற்கான குளிப்பு. ஹஜ்ஜின் போது அரஃபாவில் தங்குவதற்காக குளிப்பது சுன்னத்தாகும். நாஃபி கூறியதாக மாலிக் அறிவிக்கும் ஹதீஸ் இவ்வாறு உள்ளது, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஹ்ராம் அணிவதற்கு முன்பும் மக்காவில் நுழைவதற்காகவும் அரஃபாவில் தங்குவதற்காகவும் குளிப்பார்கள் அப்படின்னு சொல்லி இடம்பெற்றிருக்கு. ஸோ இப்போ இந்த 6 விஷயம் நம்ம பார்த்தோம். இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். இந்த சுன்னத்தான குளிப்புகளை நம்ம செஞ்சோன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு அதை கொடுக்கட்டும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா.